குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். வெல்கம் டு எக்ஸாம் கரியர் வேர்ல்ட். இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம்னா 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் பயோஸ்வாலஜியில் 4th சாப்டரில் யூனிட் 2 பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் இந்த லெசன்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த சேனலில் யூனிட் 1 ரீப்ரொடக்ஷன்ஸ் அந்த லெசன் வந்து நாங்கள் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் போய் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ வந்து இன்ஹெரிட்டன்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், பாரம்பரியம். சரியா? ஜீன்னா நம்ம அப்பா அம்மாவுக்கு அடுத்து நம்ம அந்த மாதிரி சொல்கிறது தான் ஜீனா. ஓகேவா? வாரிசுன்னு சொல்லுவாங்களா, அதுதான் என்ன சொல்லுவாங்க, இன்ஹெரிட்டன்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த பற்றி தான் நம்ம இந்த லெசனில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோமா. ஓகேவா? இப்போ வந்து அவுட்லைனில் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா மல்டிபிள் அலீல்ஸ். ஓகேவா? மல்டிபிள் அலீல்ஸ்னால் ஒரே ஜீனில் ஓகேவா ஒரு அலீல் வந்து வேரியன்ட் ஃபார்ம் ஆஃப் ஜீனை சொல்கிறது தான் மல்டிபிள் அலீல்ஸ் அப்படின்றத சொன்னால் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிளட் குரூப், ஹியூமன் பிளட் குரூப்பு, ஜெனட்டிக் கண்ட்ரோல் ஆஃப் RH ஃபேக்டர், செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் ஹியூமன்ஸ், இன்செக்ட் அண்ட் பேர்ட்ஸு, செக்ஸ் லிங்க் இன்ஹெரிட்டன்ஸ், கேரியோடைப்பிங், பெடிகிரி அனலைசஸ், மெண்டலியன் டிசார்டர், குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ். இதெல்லாமே சாப்டர் அவுட்லைன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மல்டிபிள் அலீல்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மல்டிபிள் அலீல்ஸ், அதுக்கப்புறம் ஹியூமன் பிளட் குரூப். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். ஜெனட்டிக்ஸ் இஸ் அ பிரான்ச் ஆஃப் பயாலஜி தட் டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் ஹெரிடிட்டி அண்ட் வேரியேஷன். ஜெனட்டிக்ஸ்ன்றது என்ன சொல்றாங்க, பயாலஜியோட ஒரு பிரான்ச். அதை எதை பற்றி படிக்கிறதுனா ஹெரிடிட்டி. ஓகேவா? பாரம்பரியத்தை பற்றி படிக்கிற, அதுலேருந்து வர வேரியேஷன், டிஃப்ரெண்ட் ஸ்பீசியஸ். ஓகேவா? நம்ம வேரியேஷனை பற்றி படிக்கிறது தான் ஜெனட்டிக்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. It describes how characteristics and features pass on from parent to the offspring in each successive generation. ஒரு சக்சசிவ் ஜென்ரேஷன் வந்து ஒரு பேரண்ட் வந்து எப்படி வந்து ஆஃப்ஸ்ப்ரிங் வந்து வருது, ஓகேவா, அதோட கேரக்டரிஸ்டிக்கை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் இதில் சொல்லியிருக்காங்க. யூனிட் ஆஃப் ஹெரிடிட்டி இஸ் நோன் அஸ் அ ஜீனா. ஹெரிடிட்டியோட யூனிட்டே என்ன சொல்கிறாங்க, ஜீன் அப்படின்றத சொல்கிறாங்க. Gene is a inherited factor that determine the biological character of a organism. ஒரு ஆர்கானிசமோட பயாலஜிக்கல் கேரக்டர் நம்மளுக்கு தெரியும்னா அதோட ஜீன் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து பயாலஜிக்கல் கேரக்டர் தெரியும். இப்போ வந்து எப்படின்னா ஃபாரன்சிக் சயின்ஸில் வந்து இப்போ வந்து ஏதோ ஒரு கொலை நடந்துருச்சு, ஓகேவா, இவங்க வந்து யாரோடது அப்படின்றத பார்ப்பாங்க. ஓகேவா? அப்போ அந்த ஜீன் மூலயமா பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து இப்போ வந்து இந்த குழந்தை யாரோட குழந்தை அப்படின்றதுலாம் கேஸ் நிறையா வருது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து அப்பா அம்மா இருப்பாங்க, இது என்னோட குழந்தைன்னு இல்லை அப்படின்றத சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஃபாதரோடையும் மதரோடதையும் எடுத்து ஜீன் டெஸ்ட் மாதிரி பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, இது வந்து இவங்களோட குழந்தை இல்லைன்றதெல்லாம் சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஜீனா. ஓகே. வேரியேஷன் இஸ் அ டிகிரி பை விச் த ப்ராஜெனி டிஃபர் ஃப்ரம் த பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ்லேருந்து வேரியேஷன் என்ன சொல்கிறாங்க, பேரண்ட்ஸ்லேருந்து ஒரு ஒரு உயிர் வருது. ஓகே. ஆஃப்ஸ்ப்ரிங்கை தான் ப்ராஜெனி அப்படின்றத சொல்லுவாங்க. அதுதான் என்ன சொல்கிறாங்க, வேரியேஷன் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த சாப்டரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், நம்ம சாப்டர் அவுட்லைனில் சொன்னதை இங்கே சொல்லியிருக்காங்க. மல்டிபிள் அலீல்ஸ், அதுக்கப்புறம் ஹியூமன் பிளட் குரூப்பு, செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் மேன், இன்செக்ட் அண்ட் பேர்ட்ஸ், செக்ஸ் லிங்க் இன்ஹெரிட்டன்ட் ட்ரைட்ஸ், ஜெனட்டிக் டிஸார்டர், அதில் உள்ள டிஸார்டர் என்ன, எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் இன்ஹெரிட்டன்ஸ். அதுதான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோமா. The betterment of human race can be achieved by methods like eugenics, euthanics and eugenics. Eugenics, euthanics, eugenics எல்லாமே ஜீனை பற்றி சொல்கிறது தான். ஓகேவா? அதோட நார்மல் கண்டிஷனை பற்றி சொல்கிறது, ஓகேவா, அதோட வேரியேஷனை பற்றி சொல்கிறது. இது எல்லாமே ஒரு மெத்தட். யூத்தனிக்ஸ் அண்ட் யூபெனிக்ஸா. ஓகேவா? இப்போ இது வரைக்கும் பார்த்தது இன்ட்ரோடக்ஷன். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது மல்டிபிள் அலீல்ஸா. மல்டிபிள் அலீல்ஸ்னா என்ன, ஓகேவா? மல்டிபிள் அலீல்ஸ்னால் என்ன சொல்கிறாங்க, ஜெனட்டிக் செக்ரிகேஷன் இன் மெண்டலின் இன்ஹெரிட்டன்ஸ் ரிவியர் தட் ஆல் ஜீன்ஸ் ஹேவ் 2 அல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸ். ஜெனட்டிக் செக்ரிகேஷன்னா செப்பரேட் ஆகுது. ஓகேவா? இன் மெண்டலின் இன்ஹெரிட்டன்ஸில் ஜீன் வந்து 2 ஃபார்மாக இருக்கும் அப்படின்றத அவர் சொல்லியிருக்கார். ஓகேவா? என்னென்ன ஃபார்ம்ஸ், டாமினன்ட் அண்ட் ரெசசிவ் அலீல்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. டால் வெர்சஸ் ட்ராஃப், இது வந்து எக்ஸாம்பிள். த ஃபார்மர் இஸ் அ நார்மல் அலீல் ஆர் வைல்ட் அலீல் அண்ட் லேட்டர் இஸ் த மியூட்டன் அலீலா. மியூட்டன்னா என்ன, மியூட்டட்னா ஒரு வேரியேஷன்லேருந்து ஒரு நியூ ஆர்கானிசம் இல்லை நியூவாக டெவலப் ஆகிறது தான் மியூட்டட். ஒரு புது உயிர் வர்றது, புது உறுப்பு உருவாகிறது தான் மியூட்டட். ஒரு வேரியேஷன் டெவலப்பிங்கா, மியூட்டட்னா டெவலப்பிங்ன்றது தான் மீனிங்கா. ஓகேவா? அப்போ ஜீன் கேன் மியூட்டட் செவரல் டைம் ப்ரொடியூஸ் செவரல் அல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸ். ஜீன் வந்து மியூட்டட் ஆகிட்டே இருக்கும் செவரல் டைம்ஸுக்கு, அது கூட நிலை கூட மாறும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, when 2 or more alleles of the gene that control the particular trait occupy the same locus on the homologous chromosome of the organism. ஃபர்ஸ்ட் அலீல்ஸ்னா என்ன தெரிஞ்சுக்கோங்க. அலீல்ஸ்னா ட்ரைட், கேரக்டர். ஓகேவா? இப்போ வந்து கண்ணில் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து அப்பா அம்மா சேர்ந்து வரும். ஒரு குழந்தைக்கு வந்து அப்பா மாதிரியே இருக்கும், ஒரு குழந்தை வந்து அம்மா மாதிரியே இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, கண்ணு, அவங்களோட குணம் எல்லாமே. அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா அலீல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மல்டிபிள் அலீல்ஸ்னா வேரியன்ட் ஃபார்ம் ஆஃப்
gene. When two or more alleles of a gene ஒரே லொகேஷன்ல ஓகேவா ஒரே லொகேஷன் ஆஃப் குரோமோசோம்ல 2 இல்ல மோர் அலீல்ஸ் வந்து லொகேட் ஆயிடுச்சுன்னா அதுதான் என்ன சொல்றாங்க மல்டிபிள் அலீல்ஸ் அப்படின்றதான் இதை சொல்றாங்க. அந்த இன்னரிட்டன்ஸ் தான் என்ன சொல்றாங்க மல்டிபிள் அலீல்ஸ். ஆமா, திரும்ப அந்த வேர்டிங்ஸ் நான் வாசிக்கிறேன். when 3 or more alleles of the gene that control the particular trait occupy the same location of the locus of the homologous chromosome of an organism is called the multiple alleles. வேரியன்ட் கேரக்டர் இருக்கும் ஓகேவா, ஒரே குரோமோசோம்ல 3 or more alleles வந்து ஆக்குபை பண்ணியிருக்கும், லொக்கேட் ஆயிருக்குன்னா அது என்ன சொல்றாங்க மல்டிபிள் அல்லிலிசம். இன்னொன்று வந்து என்ன சொல்லியிருப்பாங்க மல்டிபிள் அல்லிலிசம்ல வந்து எக்ஸாம்பிள் என்னன்னா இது ரேபிட்லேயே பல வகை இருக்குது ஓகேவா. ஒன்று ஒயிட்டாக இருக்கும், இன்னொன்று வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக சேர்ந்துருக்கும், இன்னொன்று வந்து காதுக்கு மட்டும் ஒரு கலராக இருக்கும், இன்னொன்று வந்து வாலுக்கு முகத்துக்கு மட்டும் ஒரு கலராக இருக்கும். இந்த மாதிரி கலந்தெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் என்ன சொல்கிறாங்க மல்டிபிள் அல்லிலிசம். நிறைய கேரக்டர் சேர்ந்துருக்கிறது அதை தான் சொல்கிறாங்க ஓகேவா. நெக்ஸ்ட் ஹியூமன் பிளட் குரூப். Human blood group multiple allelism occur in human, particularly the inheritance of different types of blood group. Humans blood group ஒரு எக்ஸாம்பிள் வந்து மல்டிபிள் அல்லிலிசம். ஒவ்வொரு பிளட் குரூப்பும் என்ன சொல்றாங்க டிஃப்ரெண்ட், ஒவ்வொரு பர்சனுக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்கும். ஏன்னா அது வந்து வர இன்னரிட்டன்ஸ் மூலியமா வர டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பிளட் குரூப்ன்றத சொல்றாங்க. The blood group inheritance in human can be understood by learning about antigen and antibodies. பிளட் குரூப்பை பற்றி என்ன பண்ணோம், அதுலேருந்து நம்ம ஆன்டிஜனை ஆன்டிபாடிஸை நம்ம படிக்கிறோம் ஓகேவா. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளட் குரூப் இருக்குது, அதை வந்து ஏபிஓன்றாங்க. அதில் வந்து பிளட் ஆன்டிஜன் ஆன்டிபாடிஸை வந்து சாப்டர் 7 கிளாஸ் 11th வந்து சாப்டர் 7 நீங்கள் டீட்டெயிலாக படிச்சிருப்பீங்க. இப்போ வந்து ஏபிஓ பிளட் டைப்ஸ் பார்க்க போகிறோம் ஓகேவா. மல்டிபிள் அல்லீல் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஏபிஓ பிளட் குரூப்ஸா. மல்டிபிள் அல்லீல் மூலமா எப்படி வந்து ஏபிஓ பிளட் குரூப் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இன்னெரிட்டன்ஸ் ஓகேவா, பாரம்பரியம், அதுதான் இன்னெரிட்டன்ஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. இப்போ பிளட் டிஃபர் கெமிக்கலி ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஒவ்வொரு பர்சனுக்கும் பிளட் வந்து டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். இப்போ என்ன சொல்கிறாங்க, when two different incompatible blood types are mixed, agglutination of erythrocyte occurs. 2 டிஃபரெண்டான பிளட் குரூப் மிக்ஸ் ஆச்சுன்னா ஓகேவா, என்னன்னா பி குரூப்பும் சேரணும் ஓகேவா. பி குரூப்பும் ஏ குரூப்பும் சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்னா அகுலிட்டைஸ்னா தெரிஞ்சிடும், திரைவம் எப்படி சொல்லுவாங்க, அகுலிட்ஸ்னா கிளம்பிங்னு சொல்லுவாங்க. இப்போ பால் எப்படி திரையுது அந்த மாதிரி வந்து தெரிஞ்சிரும், அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுதான் வந்து அகுலிட்டினைஸ்டு அப்படின்னு கிளம்பிங் மாதிரி ஆயிரும் அப்படின்றது சொல்றாங்க. எங்கன்னா எரித்ரோசைட் ரெட் பிளட் செல்ஸ்ல அக்கர் ஆயிரும் அப்படின்றத சொல்றாங்க. அப்போ the basis of chemical difference due to the presence of antigen on the membrane of RBC and epithelial cells. அப்போ அங்கே வந்து கெமிக்கல் டிஃப்ரென்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும் ஓகேவா. ஒவ்வொரு பிளட் குரூப்புக்கும் கெமிக்கல் டிஃப்ரென்ஸ் ப்ரெசென்ட், அதுதான் என்ன சொல்கிறாங்க ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடி. எங்கே இருக்குன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆன்டிஜன் எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கும், ஆர்பிசிலையும் எபித்திலியல் செல்ஸ்லையும் அந்த மெம்பரைனில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குன்றத சொல்கிறாங்க. கால் லான்ஸ்டீனர் டிஸ்கவர் 2 கைண்ட் ஆஃப் ஆன்டிஜன். 2 கைண்ட் ஆஃப் ஆன்டிஜன் டிஸ்கவர் பண்ணார், ஒன்று ஏ அண்ட் பி ஆன்டிஜன் ஓகேவா. ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் ஆர்பிசி ஆஃப் ஹியூமன் பிளட்டோட ஆர்பிசியில் 2 ஆன்டிஜன் வந்து கண்டுபிடிச்சாரு, ஆன்டிஜன் ஏ அண்ட் ஆன்டிஜன் பின்றதை டிஸ்கவர் பண்ணார். அந்த பேஸ்ட் ஆன் த presence or absence of antigen, the kind of blood groups are 4 kind of blood group ஓகேவா. absence or presence of antigen பத்தி blood group type கொண்டு வந்தாங்க. டைப் ஏ, டைப் பி அண்ட் ஓ. யூனிவர்சல் டோனார். ஓனா என்ன சொல்றாங்கன்னா ஓ பிளட் குரூப் வந்து யூனிவர்சல் டோனார்னு சொல்லுவாங்க. என்னன்னா அது வந்து எல்லா பிளட் குரூப்புக்கே கொண்டு போய் கொடுக்கும், எல்லா பிளட் குரூப்புமே ஏற்றுக்கும் ஓவர் ஓகேவா. ஆனால் அதே மாதிரி the fourth and rarest blood group வந்து ஏபி வந்து என்ன சொல்றாங்க யூனிவர்சல் ரெசிபியன். எல்லா பிளட் குரூப்புமே அது வந்து வாங்கிக்கும். டோனானா கொடுக்கறது, ரெசிபியன்னா வாங்கிக்கிறது. was discovered in 1902 by 2 of Landsteiner students, வாண்டி கேஸ்டல் அண்ட் ஸ்டர்லி. இவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து இங்க டிஸ்கவர் பண்ணாங்க. இதை வந்து மறக்காதீங்க. ஓ டைப் வந்து யூனிவர்சல் டோனார், ஏபி வந்து யூனிவர்சல் ரெசிபியன்ட். எதை வச்சு presence or absence of ஆன்டிஜனை வச்சு டைப் ஏ டைப் பி ஓகேவா ஆன்டிஜனை வச்சு என்ன பண்ணாங்க பிளட் குரூப் கைண்டாக டைப்ஸை வந்து கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் Bernstein in 1925 discovered that inheritance of different blood groups in human being is determined by the number of என்ன பண்ணாரு பெர்ன்ஸ்டீன் இன் 1925ல மல்டிபிள் அலிலிக் சீரீஸ் வச்சு ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்ஸோட டிஃப்ரெண்டான பிளட் குரூப்ஸை டிஸ்கவர் பண்ணாங்க. அதில் 3 ஆட்டோசோமல் அலில்ஸ் லொக்கேட்டட் ஆன் த குரோமோசோம் 9 ஆர் கன்சர்ன் வித் த டிட்டர்மினேஷன் ஆஃப் பிளட் குரூப் இன் எனி பர்சன். என்ன சொல்கிறாங்கன்னா ஆட்டோசோமல் அலில்ஸா ஓகேவா. ஆட்டோசோமல் அலீல்ஸ் வந்து எங்கன்னா குரோமோசோம் 9ல் லொக்கேட் ஆயிருக்கும். அதை வச்சு தான் ஒவ்வொரு பர்சனோட பிளட் குரூப்பை டிட்டர்மைன் பண்ணாங்க ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து த ஜீன் கண்ட்ரோலிங் பிளட் டைப் ஹாஸ் பீன் லேபிள்ட் அஸ் எல். அந்த ஜீன்
கண்ட்ரோல் பண்ண பிளட் டைப்பை எப்படி லேபிள் பண்ணாங்கன்னா எல்என் லேபிள் பண்ணாங்க. அவர் லான்ஸ்டீனர் கண்டுபிடிச்ச அவர் பேர்லேருந்து எல்என் கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் ஐனா ஐசோ அக்ளூட்டினேஷன். ஓகேவா? இந்த ஐஜின் எக்ஸிஸ்ட் இன் 3 அல்லைல் ஃபார்ம். அந்த ஐஜின் என்னன்னா 3 அல்லைல் ஃபார்ம் ஆகுது. ஒன்று ஐஏ ஐபி ஐஓ. ஐஏனா ஸ்பெசிஃபிக் ஏ ஆன்டிஜன், ஐபி அல்லீல் வந்து determines B antigen, IO allele வந்து no antigen, எந்த ஒரு ஆன்டிஜனுமே அதில் இருக்காது. அப்போ இண்டிவிஜுவல் who possess these antigen in the fluids such as the saliva are called secretors. ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் அந்த ஃப்ளூயிட்ஸில் அந்த ஆன்டிஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா? அது வந்து சலைவாவாக இருக்கலாம், டியர்ஸாக இருக்கலாம். ஓகே, அதுலேருந்து சொல்கிறதா என்ன சொல்கிறாங்க? செக்ரீட்டர்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? ஈச் allele ப்ரொடியூசர் டிரான்ஸ்ஃபரேஸ் என்சைமா. ஐஏ அண்ட் ஐபி. ஓகேவா? இது என்ன பண்ணா டிரான்ஸ்ஃபரேஸ் என்சைம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஐஏ அல்லீல் எந்த இதுனா ப்ரொடியூஸ் பண்ணா என் அசிடைல் கேலக்டோஸ் டிரான்ஸ்ஃபரேஸ். இது எல்லாமே ஒரு என்சைம். ஓகேவா? இதோட என் அசிடைல் கேலக்டோஸ் அமைனை வந்து ஆட் பண்ணலாம். அதே மாதிரி ஐபி அல்லீல் வந்து என்ன சொல்றாங்க? ஃபார் தி என்சைம் கேலக்டோ டிரான்ஸ்ஃபரேஸ் அண்ட் ஆட் கேலக்டோஸ் டு த ப்ரிகர்சர். ஐபி அல்ல வந்து கேலக்டோஸ் டிரான்ஸ்ஃபரேஸ் என்ற என்சைம் இருக்கு. தென் ஆட் ப்ரிகர்சர்னா அச்சு சப்ஸ்டன்ஸ்லேருந்து ப்ரீ ஃபார்ம் சொல்லுவாங்க, அதுலேருந்து வரது தான் ப்ரிகர்சர்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து கேலக்டோஸை நம்ம ஆட் பண்ணலாம். இன்கேஸ் ஐஓ பை ஐஓ அல்லீல் நோ டெர்மினல் டிரான்ஸ்ஃபரஸ் என்சைம் இஸ் ப்ரொடியூஸ். அதுலேருந்து எந்த ஒரு என்சைமே ப்ரொடியூஸ் பண்ணாது. ஓகேவா? ஐஓ அல்லீலா. அதனால அது என்ன சொல்கிறாங்க? நல் அல்லீல் அப்படின்றத சொல்கிறாங்க. எஸ் கேனாட் என்ஏஜி ஆர் கேலக்டோஸ் டு த ப்ரிகர்ஸ். அதில் வந்து நம்ம ஆட் பண்ண முடியாது. என்ஏஜி இல்லைனா கேலக்டோஸ் வந்து அந்த அல்லீலில் வந்து நம்ம ஆட் பண்ண முடியாது. ஆனால் ஐஏ ஐபியில் வந்து அல்லீலில் வந்து நம்ம வந்து கேலக்டோஸ் டிரான்ஸ்ஃபரேஸ் என்சைம் ஆட் பண்ணலாம். கேலக்டோஸ் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஐஏ அல்லீல் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது? என் அசிடைல் கேலக்டோஸ் டிரான்ஸ்ஃபரேஸ். அதுக்கப்புறம் அதோட என்ன ஆட் பண்ணுறாங்க? என்ஏஜி. என்ஏஜினா என் அசிடைல் கேலக்டோஸ் அமைனா. நெக்ஸ்ட் ஐபி அல்லீலில் வந்து என்சைம் கேலக்டோஸ் டிரான்ஸ்ஃபரேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதோட கேலக்டோஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஆனால் ஐஓ அல்லீலில் வந்து எதுவுமே நம்ம எந்த ஒரு என்சைமே டிரான்ஸ்ஃபரேஸ் வந்து எந்த ஒரு என்சைமே ப்ரொடியூஸ் பண்ணாதனால அதில் வந்து என்ஏஜியோ இல்லை கேலக்டோஸோ அங்கே ஆட் பண்ண முடியாது. ஓகேவா? ஏன்? அது வந்து ஆன்டிஜன் ப்ரொடியூஸ் பண்ணல. ஐஓ அல்லீல் வந்து எந்த ஒரு ஆன்டிஜனே ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஐஏ அல்லீல் வந்து எது? ஏ ஆன்டிஜன் இருக்கு, ஐபிக்கு வந்து பி ஆன்டிஜன் இருக்கு. ஆனால் ஐஓக்கு வந்து எந்த ஒரு ஆன்டிஜனுமே கிடையாது. ஓகே, அதனால சொல்கிறாங்க from the phenotypic combination it is evident that alleles IA and IB are dominant to IO. IO-வை விட IAவும் IB என்ன சொல்றாங்க? டாமினன்ட் அப்படின்றத சொல்றாங்க. பட் co-dominant to each other. IAவும் IBயும் co-dominant-ஆ இருக்கும். The dominance hierarchy can be given as IA equal to IB greater than IO. டாமினன்ஸ் ஹையரார்ச்சின்னு என்ன சொல்றாங்க? ஹையர் ஆர்டர் பொசிஷன். ஓகே, அதில் வந்து ஐஏவும் ஐபியும் ஈக்குவலாக இருக்கும் ஐஓவை விட. ஓகேவா? கிரேட்டர் தென்னா இருக்கும் ஐஏவும் ஐபியும். A child receive one of the 3 alleles from each parent. ஒரு சைல்டு வந்து என்ன பண்ணுது? இந்த 3 alleles-லேருந்து ஈச் பேரண்ட்லேருந்து ரிசீவ் பண்ணுவான். கிவ் ரைஸ் டு 6 பாசிபிள் ஜீனோடைப், 4 பாசிபிள் பிளட் டைப். 6 பாசிபிள் ஜீனோடைப், 4 பாசிபிள் பிளட் டைப். பிளட் டைப்ஸ்னா ஏ டைப்பு, பி பிளட் குரூப்பு, ஏபி இல்லை ஓ. இந்த 4லேருந்து ஏதாச்சும் ஒரு பிளட் குரூப் வரும். அதே மாதிரி 6 பாசிபிளான ஜீனோடைப் சொல்கிறாங்க. என்னென்னா ஐஏஐஏ, ஐஏஐஓ, ஐபிஐபி, ஐபிஐஓ, ஐஏஐபி, நெக்ஸ்ட் வந்து ஐஓ. இதுதான் வந்து இந்த பிளட் டைப்பு. ஓகேவா? இதில் வந்து டூ யூ நோல என்ன சொல்கிறாங்கன்னா ஆன்டிஜன் சிமிலர் டு தோஸ் ஃபவுண்ட் அமாங் ஹியூமன் பீங்ஸ் ஹவ் பீன் ரெகக்னைஸ் இன் த பிளட் ஆஃப் த அதர் ஆர்கான்ஸம். அதர் ஆர்கான்ஸ்லுமே ஆன்டிஜன் வந்து சிமிலராக இருக்கும் ஹியூமன் பீங்ஸ் மாதிரியே. நெக்ஸ்ட் ஏ டைப் ஆன்டிஜன் ஹவ் பீன் ஃபவுண்ட் இன். நம்மளோட ஹியூமன் பீங்ஸில் ஏ டைப் ஆன்டிஜன் இருக்கலாம். அது வந்து எதுக்கு சிமிலராக இருக்குன்னா சிம்பான்சியும் கிப்பான்ஸ்ன்ற ஒரு அனிமல்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குது. அதே மாதிரி ஏபி ஆன்டிஜனின் ஆரன்குட்டன்ஸ் இதுக்கு வந்து சிமிலராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நியூ வேர்ல்டு மங்கீஸ் அண்ட் லீமர் அவர் சப்ஸ்டன்ஸ் சிமிலர் பட் நாட் ஐடென்டிக்கல் வித் பி ஆன்டிஜன் இன் ஹியூமன்ஸ். ஆனால் என்ன சொல்கிறாங்க? சிமிலரான சப்ஸ்டன்ஸ் இருக்குது, ஆனால் வந்து பி ஆன்டிஜனோட ஐடென்டிக்கலாக இல்லை ஹியூமனோட. நெக்ஸ்ட் 3 பிளட் குரூப் ஹவ் பீன் டிஸ்டிங்யூஸ் இன் கேட்ஸ் with the genetic system those in the humans. இந்த பிளட் குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா கேட்ஸுக்கு இருக்குமா ஹியூமன்ஸோட சிமிலரா ஜெனட்டிக் சிஸ்டம். நெக்ஸ்ட் செக்ரீட்டர்ஸ் வந்து நம்ம அதை பார்த்தோம் ஆல்ரெடி. ஆன்டிஜன் ஃபவுண்டின் பாடி ஃப்ளூயிட்ஸ். என்னென்ன பாடி ஃப்ளூயிட்ஸ்னால் நம்ம போய் டிடெக்ட் பண்ணலாம். ஓகேவா? என்ன அலில் இருக்குது அப்படின்றத டிடெக்ட் பண்ணலாம். டியர்ஸ், சலைவா, யூரின்ல, செமன், கேஸ்ட்ரிக் ஜூஸ் இந்த மில்க் ஆஃப் அனிமல்ஸா இதில் போய் நம்ம செக்ரீட்டர்ஸ் வந்து நம்ம டிடெக்ட் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. இதான் வந்து டூ யூ நோவை நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா நீட் எக்ஸாமுக்கு அந்த மாதிரிலாம் டூ யூ நோலாம் நல்லா தரவாக படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து ஜெனட்டிக் பேசிஸ் ஆஃப் ஹியூமன் ஏபிஓ பிளட் குரூப். ஏபிஓ பிளட் குரூப் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ
genotype, ABO blood group phenotype, antigen present on red blood cells, antibodies present in blood plasma. Red blood cell தான் antigen present இருக்கும், blood plasma தான் antibodies present இருக்கும். அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ IA நம்ம அந்த 6 பாசிபிள் ஜீனோடைப்ஸ் இருக்குல்ல, அதுதான் சொல்லியிருக்காங்க. IAனா ABO blood groupல A type blood group தான் இருக்கும், ஆன்டிஜன் வந்து A, ஆன்டிபாடிஸ் ஆன்டி B இருக்கும். ஓகே, IOனா ஏன்னா IO இங்க A சொல்லல, அதுக்கு வந்து இன்னும் ஆன்டிஜன் கிடையாது, அதனாலதான் இங்க ஏவே வருது. ஆன்டிபாடி வந்து ஆன்டி பி, பிளட் குரூப் வந்து ஆன்டிஜன் வந்து என்ன ஆன்டிஜன்? ஏ ஆன்டிஜன். ஐபி வந்து டைப் பி, பி தான் இங்கே டாமினண்டா. அப்போ பி பிளட் ஆன்டிஜனு, ஆன்டிபாடி வந்து ஆன்டி ஏ. ஐஓ வந்து டைப் பி, இங்கே வந்து ஆன்டிஜன் பி, ஆனால் ஆன்டிபாடி வந்து ஆன்டி ஏ. ஐபிக்கு வந்து ஏபி டைப்பு, இங்கே வந்து ஆன்டிஜன் ஏ அண்ட் பி இருக்கும், ஆனால் ஆன்டிபாடி இங்கே இருக்காது, நெய்தர் ஆன்டி ஏ நார் ஆன்டி பி. இங்கே ஐஓவில் வந்து டைப் ஓ, ஆனால் இங்கே ஆன்டிஜன் இருக்காது. ஓ பிளட் குரூப்புக்கு ஆன்டிஜன் இருக்காது, ஆனால் ஆன்டிபாடி இருக்கும். ஏபி டைப்புக்கு ஆன்டிஜன் இருக்கும், ஆனால் ஆன்டிபாடி இருக்காது. ஓகேவா? அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ரீசஸ் ஆர் ஆர்எச் ஃபேக்டர் பார்க்கலாம், எரித்ரோபிளாஸ்டோசிஸ், ஃபீட்டாலிஸ் அந்த இதை பற்றி நம்ம பார்க்கலாம். இதோட இந்த லெசன் பார்ட் 1 முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் வீடியோஸ்க்குரிய லிங்க் இருக்கும், இந்த சேனலில் போய் நீங்கள் பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த சேனலை ஃபஸ்ட் லெசன் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.